ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இந்த வருஷம் 2025-26 படிச்சுட்டு இருக்கக்கூடிய 10th அண்ட் 12th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கான அஃபீஷியல் பப்ளிக் எக்ஸாம் டைம் டேபிள் இன்னைக்கு பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. 4/11/2025 ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க இல்லையா, இன்னைக்கு தான் வந்து பப்ளிஷ் பண்ண போகிறதா. ஸோ அதுபடி அந்த டைம் டேபிள் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ 10th-க்கும் 12th-க்கும் பப்ளிக் எக்ஸாம் +1 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வருஷம் வந்து பப்ளிக் எக்ஸாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால வந்து அவங்களுக்கான டைம் டேபிள் இப்போ கொடுக்க மாட்டாங்க. ஆனுவல் எக்ஸாம் டைம் டேபிளாக பின்னால் தான் வந்து வரும். சரியா? அதனால எஸ்எஸ்எல்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் +2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் அஃபீஷியலாக பப்ளிக் எக்ஸாம் ஸ்கெடியூல் 2025-26க்கானது இது வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ பார்க்கலாமா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு +2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து 2/3/2026 ஆரம்பிச்சு 26/3/2026 உங்களுக்கு எக்ஸாம்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. சரியா? அந்த 3ஆம் மாதம் ஃபுல்லாகவே நடக்குது. அதே போல் +1ல் அரியர் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது 2018 2025 வரைக்கும் படித்த அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யாருக்காவது +1ல் அரியர் இருந்ததுன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கான அந்த டைம் டேபிளும் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3/3/2026 27/3/2026 வரைக்கும். சரியா? இது வந்து +1ல் 2018 25 வரைக்கும் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்கெல்லாம் அரியர் இருக்கோ அவங்களுக்கானது மட்டும். அடுத்து 10th ஸ்டாண்டர்டுக்கு எஸ்எஸ்எல்சி 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 3ஆம் மாதமே எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. 11/3/2026 6/4/2026 வரைக்கும் நடக்குது. சரியா? 11th எக்ஸாம் இல்லாததுனால 10th ஸ்டாண்டர்டுக்கும் பார்த்தீங்கன்னா மார்ச் மாதமே எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அடுத்து ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷனுக்கான ஸ்கெடியூல் பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்டுக்கு 9/2/2026 14/2/2026 நடத்த சொல்லியிருக்காங்க. ஒரு 5 நாளுக்குள்ளே நடத்தி முடிக்க சொல்லியிருக்காங்க. அதே போல் +1 அரியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 2018 2025 வரைக்கும் படித்து அரியர் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் அவங்களுக்கான பப்ளிக் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் 16/2/2026 21/2/2026 வரைக்கும் நடத்த சொல்லியிருக்காங்க. இந்த 5 நாளில் 10th ஸ்டாண்டர்டுக்கான பப்ளிக் ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் 23/2/2026 28/2/2026 வரைக்கும் ஒரு 5 நாள் வந்து நடக்குது. ஓகேவா? அடுத்து இந்த எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சு டென்டேட்டிவான ரிசல்ட் டேட்டும் கொடுத்துருக்காங்க. +2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மே மாதம் 8ஆம் தேதி ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுறதா கொடுத்துருக்காங்க. 8/5/2026. அதே போல் +1 அரியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 20/5/2026 அன்னைக்குன்னு ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுறதாகவும், அதே அன்னைக்குன்னு 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் 20/5/2026 அன்னைக்குன்னு 10th ஸ்டாண்டர்டுக்கும் ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. சரியா? ஓகே, இது டேட்ஸ். இப்போ நம்ம டைம் டேபிள் பார்க்கலாம். அஃபீஷியலான டைம் டேபிள் ஃபர்ஸ்ட் நமக்கு +2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாருங்கள். +2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான மார்ச் 2026 எக்ஸாம் 2/3/2026 மண்டே அன்னைக்குன்னு உங்களுக்கு மொழி பாடங்கள் நடக்குது. தமிழ், ஃப்ரெஞ்சு, ஹிந்தி, இந்த மாதிரியான ஏதாவது மலையாளம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு லாங்குவேஜ் படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த லாங்குவேஜ் பேப்பர் வந்து உங்களுக்கு 2/3/2026 அன்னைக்குன்னு நடக்குது. அதுக்கப்புறம் 3/4 இந்த 2 நாள் டைம் விட்டு 5ஆம் தேதி 5/3/2026 தேர்ஸ்டே அன்னைக்குன்னு இங்கிலீஷ் எக்ஸாம் நடக்குது. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6, 7, 8 3 நாள் ரிவிஷனுக்கு டைம் கொடுத்து 9ஆம் தேதி மண்டே அன்னைக்குன்னு கெமிஸ்ட்ரி, அக்கௌண்டன்சி, ஜியாகிரஃபி எக்ஸாம் நடக்குது. அதுக்கப்புறம் 10, 11, 12 3 நாள் ரிவிஷன் கொடுத்து ஃப்ரைடே அன்னைக்குன்னு ஃபிசிக்ஸ் எக்ஸாம் நடக்குது. ஃபிசிக்ஸு, எக்கனாமிக்ஸு, எம்ப்ளாயபிலிட்டி, ஸ்கில்ஸு. அதுக்கப்புறம் 14, 15, 16 3 நாள் ரிவிஷன் கொடுத்து 17ஆம் தேதி அன்னைக்குன்னு 17/3/2026 அன்னைக்குன்னு டியூஸ்டே மேத்தமெட்டிக்ஸ், சுவாலஜி, காமர்ஸ், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன், டயட்டெட்டிக்ஸ், டெக்ஸ்டைல் அண்ட் ட்ரெஸ் டிசைனிங், ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட், அக்ரிகல்ச்சரல் சயின்ஸு, நர்சிங், ஜென்ரல், இது எல்லாமே. அதுக்கப்புறம் 18, 19, 20, 21, 22 5 நாள் ரிவிஷன் கொடுத்து பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 5 நாள் ரிவிஷன் கொடுத்துருக்காங்க மண்டே அன்னைக்குன்னு. பயாலஜி, பாட்டனி, ஹிஸ்ட்ரி, பிஸ்னஸ், மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பேப்பர்ஸ் எல்லாமே 23ஆம் தேதி 5 நாள் ரிவிஷன் பயாலஜிக்கு. நல்லா பார்த்துக்கோங்க, பயாலஜிக்கு 5 நாள் ரிவிஷன்னா
கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு பாருங்க 26ஆம் தேதி கம்ப்யூட்டர் சயின்ஸ் நடக்குது. 26/3/2026 தேர்ஸ்டே அன்னைக்குன்னு கம்ப்யூட்டர் சயின்ஸு, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷு, எத்திக்ஸ் அண்ட் இந்தியன் கல்ச்சர், இந்த பேப்பர்ஸ் எல்லாமே. அப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எத்தனை நாள் ரிவிஷன் பார்த்தீங்களா? 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, கிட்டத்தட்ட 8 நாள் ரிவிஷன் கொடுத்துருக்காங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. மேத்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. பயாலஜிக்கு 5 நாள் ரிவிஷனும், கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு 8 நாள் ரிவிஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் வந்து உங்களுக்கு +2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான அஃபிஷியலான பப்ளிக் எக்ஸாம் டைம் டேபிள் 2026க்கானது. சரியா? ஸோ இதை பார்த்துக்கிட்டிங்களா? ஓகே, அடுத்து இப்போ நம்ம இது வந்து +1 அரியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும். சரியா? +1 அரியர் ஸ்டூடெண்ட்ஸும் அவங்க யாராவது அரியர் வச்சுருந்தீங்கன்னா அந்த டைம் டேபிளை பார்த்துக்கோங்கப்பா. சரியா? 3ஆம் தேதி ஆரம்பிக்குது. 3/3/2026 தமிழ், 6/3/2026 இங்கிலீஷ், 10/3/2026 கெமிஸ்ட்ரி, அக்கௌண்டன்சி, ஜியாகிரஃபி, 12/3/2026 கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், 18/3/2026 வென்ஸ்டே ஃபிசிக்ஸ், எக்கனாமிக்ஸ், எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸு, 24/3/2026 மேத்தமெட்டிக்ஸ், ஜுவாலஜி, காமர்ஸு, அப்புறம் 27/3/2026 பயாலஜி, பாட்னி, ஹிஸ்ட்ரி, பிஸ்னஸ், மேத்தமெட்டிக்ஸ். இது வந்து 2015லேருந்து 2018 வரைக்கும் +1 படித்த ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்கெல்லாம் வந்து அரியர்ஸ் இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான். சரியா? இந்த வருஷம் +1 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான டைம் டேபிள் இது கிடையாது. ஸோ வந்து யாரும் மாற்றி புரிஞ்சுக்கிறாதீங்க. ஓகே, இப்போ 10th பார்ப்போம். எஸ்எஸ்எல்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 11ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 11/3/2026 வென்ஸ்டே அன்னைக்குன்னு தமிழ் மற்றும் இதர மொழி பாடங்கள், மற்ற அதர் லாங்குவேஜ் பேப்பர்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அது ஏதாவது இருந்ததுன்னா இது வந்து 11ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறாங்க, புதன்கிழமை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 12, 13, 14, 15 4 நாள் ரிவிஷனுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ்க்கு 16ஆம் தேதி எக்ஸாம் நடக்குது. 16/3/2026 மண்டே அன்னைக்குன்னு இங்கிலீஷ் எக்ஸாம் நடக்குது. சரியா? அதுக்கப்புறம் மேத்தமெட்டிக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 17, 18, 19, 20, 21, 22, 23, 24 8 நாள் ரிவிஷன் கொடுத்துருக்காங்க மேத்தமெட்டிக்ஸ்க்கு. 25/3/2026 வென்ஸ்டே 8 நாள் கழிச்சு மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம். அதுக்கப்புறம் 26, 27, 28, 29 4 நாள் கழிச்சு 30ஆம் தேதி மண்டே அன்னைக்குன்னு சயின்ஸ் எக்ஸாம். சயின்ஸுக்கு 4 நாள் ரிவிஷன், மேத்தமெட்டிக்ஸ்க்கு 8 நாள் ரிவிஷன். சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எக்ஸாம் வந்து உங்களுக்கு 2ஆம் தேதி 2/4/2026. இதுக்கு 31ஆம் தேதின்றப்ப உங்களுக்கு 31/1 2 நாள் தான் ரிவிஷன் கொடுத்துருக்காங்க சோசியலுக்கு. சோசியலுக்கு பார்த்தீங்கன்னா 31ஆம் தேதியும் 1ஆம் தேதியும் 2 நாள் ரிவிஷன் கொடுத்து 2ஆம் தேதி அன்னைக்குன்னு உங்களுக்கு சோசியல் சயின்ஸ் எக்ஸாம் வந்து நடத்துகிறாங்க தேர்ஸ்டே. சரியா? அதுக்கப்புறம் வந்து 6ஆம் தேதி 6/4/2026ன்றது ஆப்ஷனல் லாங்குவேஜ். இது யாராவது ரொம்ப ரேராக ஏதாவது ஒரு ஸ்கூலில் தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து 6ஆம் தேதி இந்த எக்ஸாம்ஸ் வந்து நடக்குது. புரிஞ்சா? ஸோ இதான் வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கானது. 11/3 ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. 11/3 ஸ்டார்ட் பண்ணி 6 நாளோட முடியுது எக்ஸாம்ஸ் வந்து. சரியா? இதான்ப்பா அஃபிஷியலான டைம் டேபிள் வந்துருச்சு. இனி நல்லபடியாக நம்மளுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.